வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி அடுப்பே இல்லாத நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்கூல்லேருந்து குழந்தைகள் வந்தானா நம்ம அவளுக்கு கொடுக்க முடியாது இருக்கு இல்லையா அதான்னு. ஸோ இந்த மாதிரியான சாட் ஐட்டம் பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பானிபூரி உங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும் கடையிலலாம். இந்த பானிபூரியை வச்சு குர்முர் சாட் அப்படின்னு ஒன்று பண்ண போகிறோம். கல்கட்டாலலாம் இந்த குர்முர் சாட்டுங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸாக கிடைக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது இப்படியே ஃபுல்லாக வச்சு பண்ண போகிறோமான்னு கேட்டேன்னா இல்லை, எல்லாத்தையும் உடைக்க போகிறோம். ரொம்ப பவுடராக்க வேண்டாம், 1-2. ஸோ அதே மாதிரி இல்லை, நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று போகிறோம். நம்ம எத்தனை பூரி எடுத்துகிட்டு இருக்கோம்னு கேட்டேன்னா ஒரு 20 பூரி எடுத்துட்டுருக்கோம். அதேமாதிரி வேக வச்ச கருப்பு கொண்ட கடலை, இதுவும் நல்ல இந்த மாதிரி மையம் இருக்கிறதா வேக விட்டு எடுத்துட்டுருக்கோம். முதல் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 100 கிராம் கடலையை அது நல்லா குக்கரில் ஒரு 7-8 விசில், கொஞ்சமாக உப்பு போட்டு 7-8 விசில் வாங்கிடுங்க. அது இந்த மாதிரி நல்லா மைய வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணலாம். நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். பச்சை மிளகா லெவலில் பார்த்தீங்கன்னா 1.5 பச்சை மிளகா போடும். ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். காரப்பொடி 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இது சாட் மசாலா, இது ஒரு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக நறுக்கின வெங்காயம், இன்னும் ஒரு பெரிய வெங்காயமில் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. இது என்னென்னா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற பொடி ஜலம். இது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. அரை மூடி எலுமிச்சம்பழம், இது ஓமப்பொடி கொஞ்சமாக ஒரு ஹேண்ட்ஃபுல் போட்டுக்கோங்க. நார்மல் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தான். இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் பிளாக் சால்ட் மேலே, ஒரு சின்ன பிஞ்ச் சாட் மசாலா மேலே, சின்ன பிஞ்ச் காரப்பொடி, கரம் மசாலா பொடி ஒரு சின்ன பிஞ்ச், 4 பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப்பு, இதுமாதிரி இந்த புளி பல்ப்பும் வெங்காயம் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இது மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரி, ஸோ ஜோரான குர்முர் சாட் தயாராகிடுது. இது குர்முர்னு ஏன் இது சொல்லுவான்னா, இந்த பானிபூரி இருக்கு இல்லையா, நல்லா முறுக்குன்னு இருக்குல்ல, அதனால் இது நல்லா கரன்னு சாப்பிட்றது இருக்கிறச்சே சாப்பிட்றணும். உடனே பண்ணிவிட்டு உடனே கொடுத்துருங்க. ரொம்ப நாள் இருந்தால் இந்த பூரி சவுக்கு நான மாதிரி ஆகிடும். ஸோ இது இப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். குழந்தைகளாட்டும் பெரியவாளாட்டும் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். ஒரு சண்டே ஈவினிங் டிவி பார்த்துட்டே கூட நீங்கள் ஈவினிங் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த குர்முர் சாட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.